என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம சிலபஸ்ல பர்சன்டேஜ் விழுக்காடுன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுல சப் டாபிக் தான் லாபம் மற்றும் நட்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் 4க்கு. எப்படி அப்படின்னு பார்த்தா 2014 குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். 2014 VAO எக்ஸாம்ல 2 கேள்வி லாப நட்டத்திலையும் ஒரு கேள்வி பர்சன்டேஜ்லையும் கேட்டிருக்கான். 2016 குரூப் 4ல 2 கேள்வி லாப நட்டத்திலேயே கேட்டிருக்காங்க. 2016 VAOல ஒரு கேள்வியும் 2018 குரூப் 4ல ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா 19 22 குரூப் 4 எக்ஸாம்ல ஒன்னு கூட கேட்கல. ஆனா இந்த 2 எக்ஸாமை வச்சுக்கிட்டு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல லாப நட்டத்திலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டான்னு சொல்லவே முடியாது. மேபி 2016 குரூப் 4 மாதிரி 2 கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல லாபம் நட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 கணக்கு தாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 4 கிளாஸ் நடத்தினாவே போதும், இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எத்தனை கேள்வி கேட்டாலும் எளிமையா அட்டென்ட் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன், இந்த கடந்த 10 வருஷத்துல நடந்த கொஸ்டினை ஷார்ட்கட்ல நடத்துறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா இருந்தா அடுத்த 5 கிளாஸ் கவனிங்க. இல்லை சார் எனக்கு இந்த மெத்தட் வேணாம், நான் நார்மலாகவே ஃபார்முலா வச்சு போட்டுக்கிறேன்னா நீங்கள் அடுத்த 5 வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்துருவோம். மாதம் வருமானம் 20,000 பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் 3,000 சேமிக்கிறார் எனில் அவருடைய மாத சேமிப்பின் சதவிகிதம். ஆக்சுவலி இது சதவீத தலைப்பு தான், பட் இதே மாதிரி தான் லாப நட்டத்துக்கும் சொல்ல போறேன். அதனால இதை ஃபர்ஸ்ட் கேள்வியா வச்சிருக்கேன். சரிங்களா? இதுல ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்க, அதுல ஒரு 3,000 சேமிச்சு வைக்கிறீங்க. இந்த 3,000ன்றது 20,000த்துல எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? இதுல பாருங்க 3,000 தான் கேள்வி, கரெக்ட் தானே? 3,000ன்றது 20,000த்துல எத்தனை பர்சன்டேஜ், கரெக்டா? அந்த 3,000 ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா 20,000 கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மொத்த அமௌண்ட்ல 3,000ன்றது எத்தனை சதவீதம், இதான கேள்வி, கரெக்டா? ஸோ அவன் என்ன கேட்கறானோ அதை மேலே வச்சுக்கிட்டேன், மொத்த அமௌண்ட்டை கீழே வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும். இது நான் தனி வெட்டிலே சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் 20,000ன்றது அசல் மொத்த அமௌண்ட், கரெக்ட் தானே? அதனால கீழே வந்துருச்சு, மேலே 100 பெருக்கிட்டேன். சுருகுனா ஆன்சர், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், அப்புறம் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இங்க 30 இருக்கு, கீழே 2 இருக்கு, அடிச்சா எவ்வளவு வரும்? 15 வரும். 15%. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளவுதான், ஒரே வினாடி. உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், பேப்பர் பேனாவே இல்லாம அழகா ஆன்சர் போட்டுற முடியும். அடுத்த கேள்வி. அடுத்தது 2வது கேள்வி 2016 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டின் விலை 15 லட்சத்தில் இருந்து 12 லட்சமாக குறைகிறது எனில் குறைந்த சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் லாப நட்டத்துல தான் வரும். சரிங்களா? அதாவது ஒரு வீட்டோட மதிப்பு மொத்தம் 15 லட்சங்க. திடீர்னு அவசரம் வித்துட்டு போயிடலான்னு விற்கும் போது ஒரு கஸ்டமர் என்னால 12 தாங்க கொடுக்க முடியும், அதுக்கு மேல ஒத்த விசா கொடுக்க முடியாது, வேணா கொடுங்க வானோ போங்க அப்படின்னு சொல்றாப்ல. சரி வேற வழி இல்லை, இப்ப வித்தே ஆகணுமே அப்படின்னு என்ன பண்றாங்க, பாஞ்சு சொன்னேன், ஒரு 3 லட்சம் குறைச்சி 12 லட்சத்துக்கு வித்துட்டேன். இப்ப என்ன கேள்வின்னா, நீங்க எவ்வளவு குறைச்சிங்க? 3 லட்சம் குறைச்சிருக்கீங்க. அந்த 3 லட்சம் அப்படின்றது 15 லட்சத்துல எத்தனை சதவீதம்? அவ்வளவுதான். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போன கேள்வி மாதிரி தான். என்னது, 15 லட்சத்துல 3 லட்சம்ன்றது எத்தனை சதவீதம், கரெக்டா? புரியுதா? அதை எதை கேட்குறாங்க? 3 லட்சத்து தான் கேட்குறாங்க. இதுல நான் ஜீரோலாம் நிறைய யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்க பாருங்க, இவனே லட்சத்துலன்னு சொல்லிட்டான், இங்க பர்சன்டேஜ்ல இருக்கு. அதனால ஜஸ்ட் 5, அதாவது 15 3 வச்சுக்கோங்க. எப்படி சொல்லலான்னு பார்த்தா 5 ரூபாவில்
ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ், இப்படி வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அதாவது 15 லட்சத்துல 3 லட்சம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் தான் கொஸ்டின். நான் இப்படி சுருக்கிக்கிட்டேன், அந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப பாருங்க, 5 ரூபாவில் 3 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ், எதை கேட்குறானோ அதை மேலே வச்சுக்கோங்க, மொத்த அமௌண்ட்டை கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா? அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும். 5 லட்சம்ன்றது மொத்த அமௌண்ட்டு, அது கீழே வச்சுக்கிட்டேன். இதை என்ன கேட்குறானோ 3 லட்சம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான், அதை மேலே வச்சுக்கிட்டேன். புரியுதா? தெளிவாயிடுச்சா? ரைட்டுங்க, சுருக்குங்க ஆன்சர். இங்கே பாருங்க, 1 3 3, I 3 5, 1 5 5, 2 5 10, 20%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடடே, எம்படி ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த கேள்வி இங்கே பாருங்க, இது 2016 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஒருவர் ரூபாய் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500 பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை 1800 ரூபாய்க்கு விற்றார் எனில் அவர் அடையும் சதவீதத்தை காண்க. இது லாபமா நஷ்டமான்னு கொஸ்டின்ல கொடுக்கல, மேபி சில கேள்வியில கேட்பாங்க. ஆனால் ரொம்ப ஈஸி. என்னன்னா, ஒருத்தன் ஒரு பழைய சைக்கிள் வாங்குறான், அதை வாங்கினோம்னே கண்டிப்பாக அதுக்கு சர்வீஸ் பண்ணோம், ஏதாவது ஃபேர் பார்ட்ஸ் போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் மாற்றணும் இல்லையா? ஸோ 1500 ரூபாய்க்கு வாங்கி சைக்கிள் மெக்கானிக் கடையில் கொடுத்து இதில் என்னென்ன பண்ணுறோம் மாற்றி கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு போட்டுறாரு. அப்போ அந்த சைக்கிள் ரோட்டு எவ்வளோ, 1500 ரூபாய்க்கு வாங்குறான், 500 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வச்சுருக்கான், போன பொருள்லாம் வந்து சரி பண்ணியிருக்கான், பழுதெல்லாம் சரிங்களா, ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது 1500 ரூபா கூட 500 கூட்டினா 2000 ரூபாய் அந்த சைக்கிளோட விலை. கரெக்டுங்களா? கரெக்டு. இப்போது 2000 ரூபாய்க்கு நான் சைக்கிள் வாங்கிட்டேன். இது என்ன பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன். ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், எனக்கு அவசரம்னா மச்சான் எனக்கு ஒரு சைக்கிள் கொடுறா அப்படின்னு கேட்குறான். எவ்வளோரா கேட்டால் ஒரு 1800 ரூபாய் தான் இருக்குது கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான். அதாவது 2000 ரூபாய்க்கு நான் சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா 1500 ஒரு 500 செலவு வச்சிருக்குது, வாங்கி வந்துட்டு 1800 ரூபாய்க்கு விற்றா லாபமா நஷ்டமா? நீங்களே சொல்லுங்க. லாபமா நஷ்டம் தான். ஏன்னா 2000 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு. எவ்வளோ நஷ்டம்? 200 ரூபாய். இப்போ என்ன கேள்வின்னா, 2000ல் 200 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் ஆன ஆன்சருங்க. புரியுதா? 2000ல் அந்த 200 ரூபாய் நஷ்டமாச்சு இல்லையா, அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ எதுல கேட்குறாங்க, 2000ல் 200 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ்? கரெக்டா? அப்போ 200 மேலே வச்சுக்கணும், மொத்த அமௌண்ட்டு 2000 கீழே வச்சுக்கணும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும், மொத்த அமௌண்ட்டு 2000, அதை கீழே வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சுருக்குங்க ஆன்சர். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 2க்கு 2 கேன்சல், இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ 10%. அப்படிதான் 10%. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடே, எம்புடி ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி போலாமா? போயிடுவோம். பாருங்க, வருஷம் வருஷம் இப்படி தான் ஒரு கேள்வி கேட்குறான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸி. சரிங்களா? அடுத்தது 2016 விஏஓ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை 13,500 ரூபாய்க்கு வாங்குகிறார். இதனை 12% நட்டத்தில் விற்கிறார். துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது அடுத்த டைப்புங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா வேற டைப்பு, இது ஒரு டைப். என்ன சொல்கிறாங்கன்னா, ராமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வந்து 13,500 ரூபாய்க்கு வாங்கின்னு வராரு. எப்படி அந்த கணக்கில் சைக்கிள் வாங்கி சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ 13,500 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. இவர் கிளம்புறாரு, அவசரமாக என்ன பண்ணா, இருக்கிற பொருளாக எடுத்துன்னு போகும்போது இந்த வாஷிங் மிஷின் எடுத்துன்னு போக முடியல. உடனே சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சேல்ஸ் பண்ணும்போது ஒருத்த அப்பதான் வரா, எனக்கு இவ்வளோதான் வேணும், இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான். சரி, வேற வழி இல்லைன்னு ராமன் வித்துட்டான். வித்துட்டு போய் செக் பண்ணி பார்த்தா 12% நஷ்டமாயி போச்சு. அடக்கடவுளே, அப்போ எவ்வளோக்கு வித்திருப்பாரு? இதான் கேள்வி. புரியுதுங்களா? புரியுது, ரொம்ப ஈஸி. இப்போ 13,500ன்றது வாங்கின விலை, அதாவது அசல். கரெக்டா? இதை கூட பர்சன்டேஜ் டைரக்டா பிரிக்கலாம்.
பர்சன்டேஜ் 12ன்னு கொடுத்துருக்கான், அதை பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பெருங்க 135 கூட 12 பெருகணும். அடடா கஷ்டமாச்சே, ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி 12 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகணும்னு ஆசைப்பட்டாலும் ஃபஸ்ட்டு அந்த நம்பராக கூட பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க. இப்போ 135 ஒரு ஜீரோ போட்டுருங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. எந்த நம்பரை நீங்கள் 12ஆல் பெருக போகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க. போட்டேன். அந்த எண் என்னது? 135. அதை 2 முறை கூட்டிங்க. 135 135 அவ்வளோதான், கூட்டுங்க, ஆன்சர். எனக்கு பெருகு தெரியும் சார்னா தாராளமாக பெருக்குங்க. பெருகு தெரியாதுன்னு வழி சொல்கிறேன், புரியுதுங்களா? அதனால அடடா இதெல்லாம் ஒரு மெத்தடான்னு சொல்லாதீங்க. பெருகு தெரியும் ஈஸி. கூட்டினா 0ன்னு வரும், மீதி இங்கே 1 வந்துடும். அதுக்கப்புறம் 6 6 12ன்னு வரும், மீதி இங்கே 1 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா 6ன்னு வரும், கரெக்டாக 1ன்னு வரும். அதாவது 1620 ரூபாய். கரெக்டாக 1620 ரூபாய் கம்மியாகி போச்சு. இப்போ எவ்வளோக்கு வித்தாங்கன்னு தான் கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ கம்மியாக விற்றுருக்காரு? 1620 ரூபாய்க்கு கம்மியாக விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? 13,500 ரூபாய்க்கு வாங்குறேன், 1620 ரூபாய் கம்மியாக விற்றுட்டேன். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? அந்த 1620 13,500 கழிச்சிட்டா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். 11,880 ரூபாய்க்கு விற்றுக்கிறார். கழிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. 12% கண்டுபிடிச்சிட்டேன். 1620 இதை 13,500 கழிச்சா ஆன்சர். ஓகேவா? புரியுதுங்களா? ஃபார்முலா கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் ஒரு கணக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். நம்ம இதில் ஒவ்வொரு டைப்லையும் 10 கணக்கு பாருங்க, அசால்ட்டாக போட்டுடலாம். அடடே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்களேன், 5வது கேள்வி. ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் 1,40,000 விற்பனை செய்வதன் மூலம் 20% நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை என்ன? 2014 குரூப் 4ல கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் போன கணக்குக்கும் இந்த கணக்கும் வெவ்வேறு, சரிங்களா? இருங்க இதை அழிக்கிறேன். ஏன்னா போன கணக்கில் என்ன சொல்றான்னா, வாஷிங் மிஷின் 13,500 ரூபாய்க்கு வாங்கி 12% நஷ்டத்தில் விற்கிறாருன்னு சொல்லிட்டான். அப்படின்னா எவ்வளோக்கு வித்தாருன்னு ஒரு கேள்வி. இப்போ இதே கேள்விதான் இங்க கம்பேர் பண்ணுங்க. இதுல என்ன சொல்றான்னா, ஒருத்தர் ஒரு காரை 1,40,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா? அதாவது பாருங்க, விற்பனைனா அப்படிதான் நான் சொல்றேன். ஒருத்தர் வாங்குறாரு, அதனால ஓனருக்கு 20% நஷ்டம் ஆகுது. அப்படின்னா அந்த காரோட ரேட் என்ன? புரியுதா? தெளிவா புரியுதுங்களா? புரியுது. பாருங்க, ரொம்ப ஈஸி, பயப்படவே வேணாம். சிம்பிளான கான்செப்ட் தான் இது, சரிங்களா? பயப்படவே வேணாம், அசால்ட்டா போடலாம். கான்செப்ட் புரிஞ்சுங்க. 1,40,000 என்ன அப்படின்னு கேட்டா விற்பனை விலை, வாங்கின ரேட். அதாவது ஒருத்தர் கார் நான் வித்துறேன், சரிங்களா? இப்படி சொல்றேன் பாருங்களேன். எங்க வீட்டில் ஒரு கார் இருக்குங்க, அதோட ரேட் நான் சொல்லலை, சரிங்களா? இவ்வளோ ரேட்டு. இதை நான் அவசரத்துக்காக விற்கிறேன். எவ்வளோக்கு விற்கிறேன்னு கேட்டால் 1,40,000. நான் 1,40,000 வாங்கி கணக்கு பார்க்கும்போது எனக்கு நஷ்டம் 20% நஷ்டத்துக்கு தான் விற்றுருக்கேன். அப்போது நான் வாங்கின ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 1,40,000 எத்தனை பர்சன்டேஜ்னா 20% கம்மியானதுக்கு அப்புறம் விற்றது. அப்போ 100ல் 20 போச்சுன்னா 80%. கரெக்டா இல்லையா? புரியுதுங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டானா இந்த நஷ்ட சதவீதத்தை 100ல் கழிச்சுங்க. 100ல் 20 போனால் 80%. அதை அப்படியே போடுங்க. இது பாருங்க, ரொம்ப ஈஸி. 1,40,000 எத்தனை ஜீரோ? 4 ஜீரோவா 5 ஜீரோவா? 4 ஜீரோ தான். இதுக்கு கீழே பர்சன்டேஜ் போட்டுங்க, 80%. அதாவது 20% நஷ்டம், 20 போயிடுச்சுன்னா 100ல் 80. ஓகேவா? அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துடுச்சுன்னா மேலே 100 பெருக்கணும். 80ன்றது எது? பர்சன்டேஜ் கீழே வந்துருச்சு, அதனால மேலே 100 பெருக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. இப்போ 14,000 இருக்கு. இதில் பாதி 4, 14,000ல் பாதி 7,000. புரியுதா? புரியுது. அதுக்கு அடுத்ததா இருங்க, 4ல் பாதி 2, 7,000ல் பாதி 3,500 ரூபாய். சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2ல் பாதி 1, 3,500ல் பாதி 1,850. கரெக்டா? பாருங்க, நான் பாதி ஆகிறேன், வேற ஒன்றும் கிடையாது.
சரிங்களா? இப்ப 1750 ஒரு 100 இருக்குதுங்க, பெருகுங்க, 2 ஜீரோ போடுங்க, அவ்வளவுதான். அப்போ 1,75,000 ஆப்ஷன் டி தான் சரியானது. அவ்வளவுதான். இன்னும் ஃபார்முலா. பட் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரான்னு. அதுக்கு தான் சொல்றேன். நான் ஒவ்வொரு டைப்லயும் ஒரு 10 கணக்கு நடத்தணும்னு வச்சுக்க, அசால்ட்டா போட்டுடலாம். புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி இங்க பாருங்களேன். நான் ஒரு தியரி கொஸ்டின் சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு போறேன். 2018 குரூப் 4ல கேட்டிருக்கான், லாபம் அல்லது நட்ட சதவிகிதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸிங்க. இப்போ நீங்க ஒரு கடைக்காரன் வச்சுங்க, ஒரு சில கடை வச்சுக்கிறீங்க, சூப்பரு. இதுல நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு பேனா, ஓகேவா? ஒரு பேனாவோட விலை 10 ரூபாய், நீங்க வாங்கிட்டு வந்த ரேட்டு. அதை எடுத்துட்டு அது வாங்கின விலை தானே. அதாவது ஒரு பேனாவை நான் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு என் கடையில வச்சுட்டேன். அப்ப இந்த வாங்கின விலை எவ்வளோ? 10 ரூபாய். கரெக்டா? இதை அடக்க விலைன்னு சொல்லலாம். அப்படிதானேங்க? புரியுதுங்களா? நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க, இதான் அடக்க விலை. சரிங்களா? ஏன்னா இதை நீங்க விற்க போறீங்க, ஓகேவா? இந்த அடக்க விலை 10 ரூபாய். இப்ப இது நீங்க விற்க போறீங்க. விற்கும் போது முதல் நாள் விற்கும் போது இதை நான் 10,000 ரூபாய்க்கு விற்கிறேன், அதாவது இல்லைன்னா 11 ரூபாய்க்கு விற்கிறேன். சரிங்களா? ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 11 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப இது லாபமா நஷ்டமான்னு கேட்டா லாபம் தான். எப்படி சொல்றீங்க? நான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், 11 ரூபாய்க்கு விற்கிறேன், 1 ரூபாய் லாபம். அப்போ அந்த அடக்க விலை 10 ரூபாவை வச்சுதான் இது லாபம்னு சொல்றோம். ஏன்னா 10 ரூபாய் வாங்கி 11 ரூபாய்க்கு வித்துட்டேன். கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒரு 10 நாள் பொத்து விற்காமே இருக்குது. ஒருத்தன் வாரான், சார் என்கிட்ட 9 ரூபா தான் இருக்குது, 10 ரூபாய் இல்லை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். சரி, விற்காம இருக்குதே, அதுவாது வரட்டுன்றதுக்காக அவன் 9 ரூபாய்க்கு கொடுத்துட்றான். இப்போ இது லாபமா நஷ்டமான்னு கேட்டா 1 ரூபாய் நஷ்டம். ஏன்னா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், 9 ரூபாய்க்கு விற்கிறேன். சரிங்களா? அப்ப அடக்க விலையை பொறுத்து தான் இது நஷ்டமா லாபமானு எனக்கு தெரியுது. கரெக்டா? அப்போ லாபமும் நஷ்டமும் எதை பேஸ் பண்ணி எதை வச்சு கணக்கிடுறோம்னா அடக்க விலையை வச்சுதான். ஸோ இதே மாதிரி நம்ம 8th புக்கில் இருக்குதுங்க லாப நட்டம். அதில் இருக்கிற தியரி கொஸ்டின்லாம் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க, அதில் நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இது 2018 கேட்டான். அடுத்தது ஃபைனல் கேள்வி. ஒருவர் ஒரு பொருளை 3% லாபத்தை வைத்து விலை சொல்கிறார், பின்னர் 3% தள்ளுபடி அளிக்கிறார் எனில் அப்பொருளின் விற்பது அப்பொருளை எப்படி விற்கிறாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கணக்குல லாபம் நஷ்டம் அல்லது லாப தள்ளுபடியும் நஷ்டமும் ஃபங்க்ஷன் ஒன்று தான், கணக்கு போகிறது ஒன்று தான். லாபம்னா கூட்டுவீங்க, நஷ்டம்னா கழிப்பீங்க, தள்ளுபடினாலும் கழிப்பீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ரொம்ப ஈஸி. ஓகேவா? அது பாருங்க, இதுக்கு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இங்க சேம் மதிப்பு கொடுத்துட்டான். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, லாபம் 3, தள்ளுபடி, அந்த தள்ளுபடி எவ்வளோ? -3. அப்படியே மைனஸ். ஏன் மைனஸ் வைக்கிறேன்னா தள்ளுபடினா குறைக்கிறது, குறைத்தலுக்கு மைனஸ் வச்சுக்கணும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மேலே பெருக்கி 100ஆல வகுத்த ஆன்சர். அம்புதான் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே கிடையாது. ஈஸி. சேம் நம்பர் கொடுத்துட்டான். லாபம்னு சொன்னாங்கன்னா மேல அந்த மூணையும் அப்படியே பெருக்கிங்க பிளஸ் வச்சேன். இல்ல லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா லாபத்தை பிளஸ் போடுங்க, நஷ்டத்தை மைனஸ் போட்டுங்க. இல்ல தள்ளுபடி சொன்னாலும் மைனஸ் போட்டுங்க. சரிங்களா? அப்ப 3 9 9/100 வரும். கரெக்டா? இப்ப பாருங்க, நமக்கு தெரியும். இத பாருங்க, 9/100ங்க. மைனஸ் இருந்தா நஷ்டம். சரிங்களா? இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா 0 பாயிண்ட்னு வச்சுக்கணும். இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணா இங்க ஒரு ஜீரோ வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களா போறது? அப்படியே என்ன பண்ணுங்க, இப்போ 2 ஜீரோ அடிச்சா அந்த 9 அப்படியே போட்டுங்க, அவ்வளவுதான். அப்போ -0.09 தான் விடை. இங்க பாருங்க 0.09 நஷ்டம். ஏன் இந்த நஷ்டம்னா ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா நஷ்டம், ஆன்சர் பிளஸ்ல வந்தா லாபம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். இந்த ஷார்ட்கட்டுக்கு நம்ம ஒரு 10 கணக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. கடந்த 10 வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் எதுவுமே பெருசா கேட்கல.
எல்லாமே ரெண்டே ரெண்டு டைப் தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த ரெண்டு டைப் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். இதை அடுத்த 4 அல்ல 5 கிளாஸில் பர்ஃபெக்டாக முடிச்சிருங்க. ஏன்னா மொத்தம் 34 கணக்கு புது புக்கில் இருக்குது. பழைய கேள்விகள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 4 கிளாஸ் அல்லது 5 கிளாஸில் முடிச்சிடுறேன். இதில் எத்தனை கேள்வி கேட்டாலும் எளிமையாக ஆன்சர் போட்டு முடியும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.